2 வருஷத்துக்கு முன்னாடி குடிச்சு ரிவர் ஃபெயிலியர் ஆகி அதுலேருந்து காப்பாற்றப்பட்டது பெரிய போராட்டமாக போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில மாதங்கள் மட்டும்தான் ரோபோ சங்கர் வந்து குடிக்காமல் இருந்தார். மறுபடியும் பார்த்தீங்கன்னா ரோபோ சங்கர் வந்து பழையபடியே குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இது வந்து நான் கண்ணால் பார்த்த ஒரு சாட்சி. நான் எங்கன்னா சார் வணக்கம். வணக்கம். இன்றைக்கு மாலை பார்த்தீங்கன்னா ஒரு வருத்தத்துக்குரிய செய்தி, அதிர்ச்சியான செய்தி அப்படின்னு கூட சொல்லலாம். நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர் அவர்கள் காலமாயிட்டார். ஏன்னா கடந்த ரெண்டு நாட்களாக பார்த்தீங்கன்னா மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் வந்து சிகிச்சை பெற்று வந்தார் அப்படிங்கிற தகவல் இந்த சூழலில் இன்றைக்கு மாலை காலமாயிருக்காரு. ஒரு தவிர்க்க முடியாத ஒரு காமெடி நடிகர் சொல்லலாம், சின்னத்திரை வெள்ளித்திரையில் அவர் காலமாயிட்டார். உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க சார். 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்கில் இருக்கும்போது திடீர்னு மயக்கப்பட்டு விழுந்திருக்காரு. உடனே பார்த்தீங்கன்னா பெருங்குடியில் இருக்கிற ஜெம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க வந்து நீர்ச்சத்து குறைபாடு, அப்புறம் பார்த்தீங்கன்னா லோ ப்ரெஷர் இருக்குது, அதனால தான் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட்லாம் பெருசாக ஒர்க் பண்ணல. அதாவது வந்து டாக்டர்ஸ் வந்து ஏன் என்ன பிரச்சனை அப்படின்னு அடுத்தடுத்து நிறைய ரிப்போர்ட்ஸ் இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணி பார்க்கும்போது அவருக்கு வந்து எப்படி சொல்ல லிவர் ஃபெயிலியர், கல்லீரல் வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா இன்டென்சிவ் கேர் ஐசியூக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணுறாங்க. ஐசியூவில் ஷிஃப்ட் பண்ணி ரோபோ சங்கருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்போயே வந்து பார்த்தீங்கன்னா ரோபோ சங்கர் கவலைக்கிடத்தில் இருக்கார் அப்படிங்கிற செய்திகள் வந்து எல்லா பக்கம் பரவ ஆரம்பிச்சிருச்சு. இந்த கல்லீரல் நோய் இது எதனால் ரோபோ சங்கர் வந்துச்சு அப்படின்னா, ரோபோ சங்கர் ஒரு நல்ல கலைஞர், ஆனால் பார்த்தீங்கன்னா குடிக்க அடிமை பார்த்தீங்கன்னா இந்த கல்லீரல் வந்து அவருக்கு வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷனில் ரோபோ சங்கர் இருந்தார். அதாவது வாழ்வா சாவா அப்படிங்கிற ஒரு போராட்டத்தில் இருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா வீட்டிலே வந்து இருந்து சிகிச்சை எடுத்துகிட்டு இருந்தார். ஆளே பார்த்தீங்கன்னா நல்ல ஹெஃப்டியாக இருப்பார். கிட்டத்தட்ட ஒரு 120 கிலோவுக்கு மேலே இருக்கிற ஒரு ரோபோ சங்கர் ஆளே பார்த்தீங்கன்னா வடவடன்னு ஒல்லி ஆயிட்டாரு. அவரை உடம்பு குணமாகி வெளியில் வந்ததுக்கப்புறம் சில காணொலிகள், சில ஃபோட்டோஸ்லாம் ரோபோ சங்கரோட ஃபோட்டோஸ்லாம் வந்தப்போ என்ன ரோபோ சங்கர் இப்படி ஆகிட்டார், ஏன் ரோபோ சங்கர் இப்படி ஆகிட்டார் அப்படின்னு நிறைய கேள்விகள்லாம் வந்துச்சு. அப்போ தான் வந்து சோஷியல் மீடியாவில் தெரிய வந்தது ரோபோ சங்கர் வந்து ஒரு 6 மாதத்துக்கு மேலே உடம்பு சரியில்லாமல் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தார் அப்படின்னு. ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பெரிதளவில் வந்து ரோபோ சங்கருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து என்னென்னமோ மருந்துகள்லாம் கொடுத்து அவர் வந்து காப்பாற்றிட்டாங்க அன்னைக்கு. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் வந்து பெரிய அளவில் கொடுத்து காப்பாற்றினதுக்கு முக்கியமான காரணமாக வந்து பார்த்திங்கன்னா நக்கீரன் கோபால் அவர்கள் இருக்கிறார். என்னன்னா நக்கீரன் கோபாலுக்கு தெரிந்த ஒரு மருத்துவர். அவர் வந்து இந்த லிவர் ஃபெயிலியரை வந்து மேக்சிமம் க்யூர் பண்ணுறார். பல பேருக்கு வந்து க்யூர் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நக்கீரன் கோபாலுடைய உதவியில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம முத்துக்குமார் அதே மருத்துவமனையில் அட்மிட்டாக இருந்தார். ஆனால் தவிர்க்க முடியாமல் அவர் அந்த நேரத்தில் காலமாயிட்டார். ஆனால் ரோபோ சங்கரை வந்து எப்படியோ ட்ரீட்மெண்ட் கொடுத்து காப்பாற்றி கொண்டு வந்துட்டாங்க. நிறைய பேர் வந்து ரோபோ சங்கருக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அந்த கால சூழ்நிலையில் அவங்க மனைவி கூட பேட்டி கொடுத்துருந்தாங்க. அதாவது உயிரோடு இருக்காரா அப்படின்னே தெரியாது, அந்த அளவுக்கு வந்து பெட்டில் படுத்திருப்பார், பார்த்தா வந்து உயிர் இருக்கிற மாதிரியே தெரியாது, அப்படியெல்லாம் இருந்து நாங்கள் காப்பாற்றி கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்படிப்பட்ட ரோபோ சங்கர் அன்னைக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி காப்பாற்றி கொண்டு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் உடம்பெல்லாம் நல்லா போட்டு நல்லா பில்டப் ஆகி பழைய நிலைமைக்கு வந்தார். இன்னைக்கு வந்து துரதிருஷ்டவசமாக பார்த்தீங்கன்னா மறுபடியும் லிவர் ஃபெயிலியர்னு சொல்லி அவர் இறந்துட்டார். ஸோ இப்போ ரோபோ சங்கரை பற்றி பேசணும் அப்படின்னா ஒரு கடுமையான உழைப்பாளி சார். அதாவது வந்து ஒரு வறுமையான குடும்பத்திலேருந்து ஒவ்வொரு படியாக முன்னுக்கு வந்து ஒரு பன்முக கலைஞர் ரோபோ சங்கர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரோபோ சங்கருடைய பூர்வீகம் பார்த்தீங்கன்னா மதுரை தான். அங்கே தான் அவர் ஸ்கூலெல்லாம் படித்தார். சேதுபதி அப்படிங்கிற ஒரு ஸ்கூலில் தான் பார்த்தீங்கன்னா ரோபோ சங்கர் சின்ன வயசில் படித்தார். அந்த ஸ்கூல் ஸ்பெஷலான ஒரு ஸ்கூல். என்ன அப்படின்னா பாரதியார் வந்து அங்கே வந்து ஆசிரியராக அந்த ஸ்கூலில் வேலை பார்த்துருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோபோ சங்கருக்கு வந்து ஃபிட்னஸ், அதாவது உடம்பை நல்லா வச்சுக்கணும், ஜிம் எல்லாம் போகணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வம். ஸோ அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து ஜிம் அந்த சென்டர்ஸ்லாம் வந்து மதுரை மாதிரி ஏரியாவில் கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஐஎன்ஆர் அப்படின்ற ஒரு ஜிம் வந்து ஒருத்தர் நடத்திட்டு இருந்திருக்காரு. அதில் வந்து எப்படின்னா இந்த லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. இப்போ இந்த ட்ரெட்மில்லு, இந்த புஷ்அப்ஸு, இந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் அங்கே இருக்காது. ஏசி ஜிம்மு அந்த மாதிரிலாம் கிடையாது. சாதாரண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி சொல்கிறது, ஓப்பன் ஸ்பேஸில் தான் வந்து அதெல்லாம் நடக்கும். ஸோ அதில் வந்து இந்த பெரிய பெரிய கல்லை தூக்குறது, அதை வச்சு எக்ஸசைஸ் பண்ணுறது, இந்த மம்முட்டியை வச்சு வந்து பார்த்திங்கன்னா வெட்டுறது, அப்புறம் வந்து இந்த கடப்பாறையை எடுத்து குத்தி பள்ளமாக்குறது, இந்த மாதிரி உடல் வந்து உழைப்பு கொடுக்கக்கூடிய எக்ஸசைஸ் எல்லாம் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த ஐஎன்ஆர் ஜிம் வந்து அது ரொம்ப பாப்புலர் மதுரையில் அந்த காலகட்டத்தில். அந்த ஜிம்மில் வந்து சேர்ந்து ரோபோ சங்கர் வந்து பல வருடங்கள் வந்து பயிற்சி பெற்று நல்லா ஃபிட்டாக வச்சுருப்பார் பாடியை. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வாலிபனாக வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து இந்த கூத்து, இந்த நாடகம், இந்த இதுல எல்லாம் அவருக்கு ஒரு ஆர்வம் வந்து இயல்பாகவே இருந்ததுனால
ஒரு நாடக கூத்து போடுற ஒரு ஒரு குழு கிட்ட போய் கேட்கிறாரு, இந்த மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னும் போது உடம்பெல்லாம் பெயிண்ட் அடிக்கணும். சில்வர் பெயிண்ட் அடிப்பார். பொதுவாக சில்வர் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு நீங்க வந்து தலையிலேருந்து கால் வரைக்கும் பெயிண்ட் அடிச்சிருவாங்க சார். பெயிண்ட் அடிச்சுட்டு நீங்க வந்து ரோபோ மாதிரி வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் நீங்க பண்றீங்களா அப்படின்னோடனே, பரவாயில்ல நான் பண்றேன் அப்படின்னு சொன்னார். சொல்லி வந்து தைரியமா அதை பண்ணாரு. அந்த ரோபோ வேடங்கள் தான் பாத்தீங்கன்னா பல மேடைகள்ல அவர் போட்டாரு. ஆக்சுவலி இந்த பெயிண்ட் உடம்பெல்லாம் அடிக்கிறாங்கல்ல, இதுல வந்து ரொம்ப ஆபத்து இருக்கு. டெய்லி பாத்தீங்கன்னா அதை அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த நம்மளுடைய வேர்வைக்கு நாணங்கள் இருக்குல்ல, காத்து வெளியில போற வந்து அந்த நாணங்கள்லாம் பாத்தீங்கன்னா பெயிண்ட்ல அடைச்சிக்கும். இப்படி வந்து ஒரு சினிமாவில் வந்து ஒரு ஒரு நடிகர், அவர் பேர் மறந்து போச்சு, அவர் இந்த மாதிரி ஒரு வேடத்துக்காண்டி பெயிண்ட் அடிச்சு அதுவே பாத்தீங்கன்னா அவருக்கு ஆபத்தா முடிஞ்சு இறந்தே போயிட்டார். ஆனா எதை பத்தியும் கவலைப்படாம நான் பண்றேன் அப்படின்னு துணிச்சலா அந்த வேடம், அதாவது வந்து ரோபோ மாதிரி டெய்லி பெயிண்ட் அடிச்சுதான் அவர் வந்து அந்த மேடை நாடகங்கள்ல வந்து மக்களை வந்து மகிழ்விச்சிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அடுத்து படிப்படியா பாத்தீங்கன்னா கூத்துன்னு சொல்லுவாங்கல்ல. ஆக்சுவலி நிறைய பேர் சொல்றாங்க ரோபோ சங்கர் வந்து நாடகங்கள்ல நடிச்சார். நாடகங்கள் நடிக்கல, கூத்து கிராமங்கள்ல நடக்கும். அந்த கூத்துல வந்தீங்கன்னு பாத்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் கலர் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ரொம்ப ஃபன்னியா டான்ஸ் ஆடுவாங்க அந்த கூத்துல. அந்த மாதிரி வந்து ஒரு வேடமேற்று ரோபோ சங்கர் நடிக்கிறாரு. தொடர்ந்து பாத்தீங்கன்னா அந்த கூத்து பலவிதமான கூத்துக்கள்ல வந்து ரோபோ சங்கர் நடிக்கிறாரு. புறநகர் பகுதி மதுரை சுற்றியே உள்ள பகுதிகளில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கூத்து அதிகமாக நடக்கும். ஸோ அங்கெல்லாம் ரோபோ சங்கர் பாப்புலர் ஆகிறாரு. ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் நண்பர்கள் சொல்கிறாங்க, உனக்கு வந்து நல்லா சிரிக்க வைக்கக்கூடிய திறமை இருக்கிறதுனால நீ சென்னைக்கு போய் முயற்சி செய்யலாமே, சினிமாவில் நீ முயற்சி செய்யலாமே அப்படின்னும் போது தான் அப்போ தான் வந்து டிவி ஷோஸ் எல்லாம் வந்து பிரபலமாயிட்டு இருக்கு. விஜய் டிவியில் பார்த்தீங்கன்னா நம்ம கலக்கப்போவது யார் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஷோவே ஃபர்ஸ்ட் டைமாக அப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு வந்து யார் அதாவது வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னும் போது ரோபோ சங்கரும் பார்த்தீங்கன்னா அதுக்கு விண்ணப்பம் போட்டிருந்தார், இந்த மாதிரி அதில் பங்கு பெறதுக்கு. ஓகே நீங்களும் வாங்க அப்படின்னு வந்து அவருக்கு அழைப்பு வந்து அவர் போயிருக்காரு. கிட்டத்தட்ட 8000 பேர் இருந்திருக்காங்க. திபுன்னு வந்து ஆட்கள் இருந்திருக்கிறாங்க. ஸோ இவருக்கே என்னன்னா இந்த 8000 பேர்ல வந்து நம்ம எப்படி செலக்ட் ஆக போறோம், இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, திரும்பி போயிடலாமா அப்படிங்கிற யோசனை எல்லாம் இருந்திருக்கு. பட் இருந்தாலும் சரி வந்துட்டோம், பார்ப்போம். இது 8000 பேரும் ஒரு நம்பிக்கையோட தானே வந்திருக்காங்க, இப்போ நம்மளும் அந்த நம்பிக்கையோட போவோம் அப்படிங்கிறதுனால அது அந்த போட்டியில வந்து அவர் கலந்துருக்காரு. அதாவது வந்து எப்படி செலக்ட் பண்ற அந்த காம்படிஷன்ல கலந்துட்டு இருந்திருக்காரு. அதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 60 பேரை வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க. இந்த 60 பேர்ல ஒருத்தரா வந்து ரோபோ சங்கர் செலக்ட் ஆயிட்டாரு. ஸோ இவருக்கு இவருக்கு ரொம்ப நம்பிக்கை வந்துச்சு, நிச்சயமா நம்ம வந்துடலாம் அப்படின்னோடனே அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி 8 பேர் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 8 பேர்ல ஒருத்தரா வந்து ரோபோ சங்கர் செலக்ட் ஆயிருக்காரு. இன்னொரு முக்கியமான தகவல் என்னன்னா, கலக்க போவது யாருங்கிறது பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் ஒரு நம்பர் 1 ஷோ. அந்த ஷோவில் தான் வந்து சீசன் 2ல சிவகார்த்திகேயன்லாம் வந்தார். இன்னும் பலர் வந்து அதில் பங்கு பெற்ற எல்லாருமே புகழ் பெற்றிருக்காங்க. ஸோ இந்த கலக்க போவது யார் முதல் சீசன்ல முதல் நபரா வந்து அந்த அந்த ஷோவில் நடித்தவரே ரோபோ சங்கர் தான். ஸோ அந்த ஷோ வந்து ரொம்ப பிரமாதமா போன ஒரு ஷோ, மக்கள்கிட்ட பெரிய வரவேற்பு பெற்ற ஷோ. அந்த ஷோவில் நடித்த ரோபோ சங்கருக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பேர் கிடைக்க ஆரம்பிக்குது. ரோபோ சங்கர்ங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிக்குது, அந்த பேர் வந்து வெளியில பரவ ஆரம்பிக்குது. ஸோ இப்படி இருக்கிற காலகட்டங்களில் அவர் வந்ததே சினிமாவில் நடிக்கிறதுக்கு தானே வந்தார். இதுக்கு நடுவில் வந்து அவருக்கு திருமணம் ஆயிடுச்சு, 2 மகள்கள் இருக்காங்க. ஒரு மகள் இந்திரஜா கூட பார்த்தீங்கன்னா பிகில் படத்துல எல்லாம் நடிச்சாங்க, அப்புறம் நிறைய ஷோஸ்ல எல்லாம் நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில தான் பார்த்தீங்கன்னா ரோபோ சங்கர் வந்து சினிமாவில் நடிக்கிறதுக்கான முயற்சி பண்றாரு. 1997 பார்த்தீங்கன்னா சின்ன கதாபாத்திரங்கள், கிடைக்கிற கதாபாத்திரங்கள் எதுவாக இருந்தாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சின்ன கதாபாத்திரங்களை தொடர்ந்து நடிக்க ஆரம்பிக்கிறாரு. அடுத்தடுத்து கிட்டத்தட்ட ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த கதாபாத்திரங்கள்ல ரோபோ சங்கர் தான் நடிச்சிருக்காரா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனா அவர் வந்து எப்படியாவது என்னைக்காவது நமக்கு வந்து இந்த பெரிய திரையில வெள்ளித்திரையில ஒரு வாய்ப்பு கிடைக்கும், நமக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்குங்கிற நம்பிக்கையில தொடர்ந்து பயணிச்சுட்டே வராரு. ஸோ இப்படி இருக்கிற காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா தீபாவளி ஜெயம் ரவி நடித்த அந்த படம் தான் வந்து ரோபோ சங்கருக்கு ஓரளவுக்கு வந்து பேரை பெற்றுக் கொடுத்துச்சு. அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா ரோபோ சங்கர் போராட்டங்கள் இருந்துச்சு, தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே தான் இருந்தார். ஸோ இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரான்னு வந்து நம்ம விஜய் சேதுபதி நடித்தார் இல்லையா, அந்த படத்துல ஒரு கிடைச்ச அந்த கதாபாத்திரம் வந்து ரோபோ சங்கரை வந்து பெரிய லெவல்ல புகழடைய செஞ்சிச்சு. ரோபோ சங்கரை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போச்சு. ரோபோ சங்கர் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து மாரி படம் தனுஷோட சேர்ந்து நடிக்கிறாரு, அதுலயும் பிரமாதமான கேரக்டர். அப்புறம் புலி படத்துல வந்து விஜயோட நடிக்கிறாரு, விஸ்வாசம் படத்துல அஜித்தோட நடிக்கிறாரு, அப்புறம் சிவகார்த்திகேயனுடைய வேலைக்காரன்ல நடிக்கிறாரு, வாயை மூடி பேசு அந்த படம் வந்து இன்னொரு முக்கியமான படம் ரோபோ சங்கர் கேரியர்ல. அந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான கதாபாத்திரம். அடுத்தடுத்து நிறைய படங்கள்ல ரோபோ சங்கர் நடிக்கிறாரு. அப்புறம் அவர் நிறைய ஷோஸ் வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த எப்படி சொல்றது, ரோபோ சங்கர் அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியும். அந்த ரோபோ அப்படின்றது அவருடைய பேரா அப்படின்னா அவருடைய பேர் சங்கர் தான்.
அந்த முதல்ல ரோபோ வேடம் போட்டு பண்ணார் இல்லையா, அதுலேருந்தே அவரோட பேர் ரோபோ சங்கர் வந்துருச்சு. ஸோ பெரிய ஒரு எப்படி சொல்றது, தவிர்க்க முடியாத ஒரு சின்னத்திரை கலைஞர், ஒரு வெள்ளித்திரை கலைஞர் அவர் மாறிட்டாரு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ரோபோ சங்கர் வந்து மிமிக்ரி ரொம்ப பண்ணுவார். பல சினிமா கலைஞர்களை வந்து ரொம்ப அச்சு அசலா மிமிக்ரி பண்ணுவார். ரோபோ சங்கர் பார்த்தீங்கன்னா ஒரு மேடைக்கு வந்தாலே பார்த்தீங்கன்னா எல்லாரையுமே வந்து கலகலன்னு பேசி சந்தோஷமா சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு நேச்சர், பை நேச்சர், அதாவது இயல்பாகவே சில பேருக்கு வந்து நகைச்சுவை வரும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் ரோபோ சங்கர் உடைய கேரக்டர். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அது இதுன்னு ஒரு ஷோ வந்துச்சு இல்லையா, சிவகார்த்திகேயனோட பின்னாடி நடத்தினாரு. அந்த ஷோ எல்லாம் பார்த்தீங்கன்னா ரோபோ சங்கருக்கு ஒரு பெரிய பேர் எடுத்து கொடுத்துச்சு. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே ரோபோ சங்கரை தெரியும். இது எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ அவர் மறைந்து பார்த்தீங்கன்னா சில மணி நேரங்கள் தான் ஆயிருக்கு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கமலஹாசன் வந்து உடனே இரங்கல் தெரிவிச்சிருக்கார், வருத்தங்களை தெரிவிச்சிருக்கார். கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரோபோ சங்கர் மேலே பெரிய மரியாதை வச்சிருந்தார். ஏன்னா கமலஹாசனுடைய ரசிகர் ரோபோ சங்கர். பெரிய லெவலில் கமலஹாசனுடைய நடிப்பை வந்து ரசித்து பார்க்கக்கூடிய ஒரு நடிகராக இருந்தார். கமலஹாசனுக்கும் ரோபோ சங்கருக்கும் ஒரு நல்ல ஒரு நட்புறவு இருந்துச்சு. 2 வருஷத்துக்கு முன்னாடி ரோபோ சங்கர் மஞ்சக மாலையில் பாதிக்கப்பட்டு அதாவது வாழ்வா சாவான்னு பொழைச்சி வந்த காலகட்டத்தில் கமல் ஒரு ஃபோன் கூட பண்ணி பேசுவார், ரோபோ சங்கர்ட்டையும் பேசுவார், அவருடைய மனைவிட்டையும் பேசுவார். அப்போ வந்து நீங்கள் வந்து ரோபோ சங்கர், நீங்கள் வந்து இனிமேல் வந்து பழையபடி இருக்கக்கூடாது, நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும், இனிமேல் நீங்கள் உடம்ப நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி கமலே அட்வைஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ இன்னைக்கு வந்து என்ன சொல்கிறது நம்ம, அதாவது வந்து கமல் வந்து இரங்கல் தெரிவிச்சிருக்காரு, தமிழிசை அவங்க இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இரவு நேரமாக இருக்கிறதுனால வந்து பல பேருக்கு இந்த செய்தி பெருசாக தெரியாமல் இருக்குது. நாளைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா சினிமா துறையில் இருக்கிற பிரபலமான பல பேர் வந்து ரோபோ சங்கருக்கு போய் அஞ்சலி செலுத்தக்கூடும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து எல்லாருக்கும் தெரிந்த ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல நடிகராக இருக்கார். இதெல்லாம் மீறி பார்த்தீங்கன்னா சார், ரோபோ சங்கர் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து பிடித்த நடிகராக இருப்பார். அவர் ஷோ பண்ணுறது அப்படின்னா அந்த ஷோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணணும், அதே நேரத்தில் ரசிகர்கள் விரும்புகிற மாதிரி பண்ணணும். இது எல்லாமே ரோபோ சங்கர் வந்து கைவந்த கலையாக இருப்பார். இப்போ முதல்ல வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி குடிச்சு ரிவர் ஃபெயிலியர் ஆகி அதுலேருந்து காப்பாற்றப்பட்டது பெரிய போராட்டமாக போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில மாதங்கள் மட்டும்தான் ரோபோ சங்கர் வந்து குடிக்காமல் இருந்தார். மறுபடியும் பார்த்தீங்கன்னா ரோபோ சங்கர் வந்து பழையபடியே குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இது வந்து நான் கண்ணால் பார்த்த ஒரு சாட்சி. நான் எங்கன்னா போன மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரபல பத்திரிகையாளருக்கு வந்து வேலூரில் வந்து ஒரு விழா நடந்துச்சு. அந்த விழாவில் வந்து நானும் தான் கலந்துக்கிறதுக்கு போயிருந்தேன். அந்த விழாவில் பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சி, அதாவது வந்து ஒரு ஸ்டேஜ் ஷோ மாதிரி எல்லாரையும் காமெடி பண்ணுற மாதிரி ஒரு ஷோ. அந்த ஷோவில் வந்து ரோபோ சங்கர் வந்து பங்கு பெற்றிருந்தார். அதில் பேசும்போதே பார்த்தீங்கன்னா, அதாவது அவர் என்ன செய்கிறாரு, அவர் என்ன பேசுகிறாருன்னு தெரியாத அளவுக்கு வந்து தண்ணி அடிச்சுட்டு குடிச்சிட்டு கொலன்னு பேச ஆரம்பிச்சிட்டார். அவர் வந்து அவரை பார்த்து அவருடைய அப்படி சொல்றது நகைச்சுவை பார்த்து சிரிச்சவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா, என்ன மறுபடியும் ரோபோ சங்கர் வந்து இப்படி தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரா, ஏன் இப்படி வந்து பண்றாரு, என்ன ஆச்சு ரோபோ சங்கருக்கு, ஏன் மறுபடியும் ஏற்கனவே உடல் பாதிக்கப்பட்டவர் மறுபடியும் தண்ணி அடிச்சா ஆபத்தாச்சு அப்படின்னு அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க பேசுறதே நம்ம காதால கேட்க முடிஞ்சிச்சு. ஸோ வந்து மறுபடியும் மதுவுக்கு அடிமையானதுனால தான் அந்த பாதிக்கப்பட்டவர் லிவர் வந்து மறுபடியும் அஃபெக்ட் ஆகி இன்னைக்கு வந்து காலமாயிட்டாரு. நான் ஒரு நல்ல கலைஞன், அவர் வந்து எப்படி சொல்றது, இந்த மாதிரி ஒரு தீய பழக்கத்துக்கு அடிமையாகி அதுலேருந்து வெளியில வர முடியாம விடுபட முடியாம இன்னைக்கு வந்து நம்மளை விட்டு போயிட்டார். ஏற்கனவே முத்துக்குமார் கவிஞர் அவரும் இதே மாதிரி தான் இல்லையா சார், அவரு ரோபோ சங்கர் இப்படி தொடர்ச்சியா பல நல்ல கலைஞர்கள் குடிக்க அடிமையாகி இந்த மாதிரி சீக்கிரத்தில் இறந்து போகிறத எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? என்ன சொல்கிறதுனே தெரில சார். நீங்கள் சொன்ன மாதிரி முத்துக்குமார் வந்து ஆக சிறந்த ஒரு கவிஞராக இருந்தார். அவர் எழுதின பாட்டுக்கள்லாம் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கொண்டாடக்கூடிய பாடல்களாக இருந்தார். இன்னும் சொல்லப்போனால் முத்துக்குமார் வந்து எனக்கு நேரடியாக தொடர்புள்ள ஒரு நண்பர். ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா மதுவுக்கு அடிமையாகி தான் பார்த்தீங்கன்னா அதை விட முடியல அவரால். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவருக்கு நிறைய அட்வைஸ்லாம் பண்ணியிருக்காங்க, சார் இதை விட்டுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னும் போது கூட அவரால் விட முடியல, அதில் இறந்து போயிட்டார். ஸோ ரோபோ சங்கர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து லிவர் ஃபெயிலியர் ஆகி மறுபடியும் குடிச்சு மறுபடியும் இறந்து போயிட்டாரு. இந்த லிவர் அப்படின்னும் போது சார், அது வந்து நம்ம எப்படி சொல்றது, கொஞ்சோண்டு வந்து நல்ல லிவர் இருந்துச்சுன்னா மற்ற லிவர்லாம் கட் பண்ணி போட்டா கூட லிவர் வந்து வளர்ந்துரும். நம்ம உடம்புலயே இருக்கிற பார்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா துளியோண்டு விட்டுட்டு மற்ற லிவர்லாம் எடுத்தீங்கன்னா கூட மறுபடியும் லிவர் வந்து பழைய மாதிரி வளர்ந்துரும். ஸோ அது நம்ம உடல் உறுப்புலேயே வந்து ஒரு அதிசயமான உடல் உறுப்பு தான் லிவர். ஸோ அதுக்கப்புறம் வந்து அதுக்கு தொந்தரவு கொடுத்தா மறுபடியும் குடிச்சா அது என்ன செய்யும், அது செயலுக்கு தான் செய்யும். ஸோ நல்ல கலைஞராக இருந்தார். இந்த மாதிரி மதுவுக்கு அடிமையாகி வந்து இறந்துட்டாருன்றது வேதனையான விஷயம்தான். ஒரு நல்ல கலைஞன், கிட்டத்தட்ட பாருங்களேன் 47 வயசு தான், 47 வயசுலேயே காலமாயிட்டாருன்றது வருத்தமான செய்தி. ஸோ என்ன செய்யுது, இது நம்ம வருத்தங்களை தான் தெரிவிக்கணும். ரோபோ சங்கர் அவர்கள் மறைவு குறித்து மட்டும் இல்லாமல் அவரை பற்றி நிறைய விஷயங்களை எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.